எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்களை அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. கடகராசியை அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றி இருக்கிறவங்க மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பு உணர்வை தருவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. யாரையுமே எளிதில் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டாங்க. இவங்க தங்களோட செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தங்களோட செயலால் சுய திருப்தி அடையக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. இவர்களிடம் உள்ள பெரிய குறையும் பலமும் இவர்களிடம் உள்ள பிடிவாத குணம்தான். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிவதற்கான முயற்சியையும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தடுக்கிறது. அதே சமயம் முடிக்க முடியாத விஷயம், அடைய முடியாத உறவு நினைத்து பிடிவாத குணத்துடன் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனையாக அந்த பிடிவாத குணமே அமைய போகுது. கடகராசி அதிகமாக பயணம் செய்ய விரும்புகிறவங்க, ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்க. இவங்களை அதிகமாக உணர்ச்சி வசப்படுத்துவதோடு சபலம் முடிவில் நிலைப்புத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவர்கள். இவங்கிட்ட கலை படைப்பு திறன் அதிகமாகவே இருக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் இவங்க ரொம்பவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கடகராசி சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தை மிகவும் பொறுப்பாக நடத்தக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவியுடன் நல்ல உறவை பேணக்கூடியவங்க. இவங்க தங்களோட துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. தங்களோட துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்தில் முயற்சி செய்வாங்க. சில நேரத்தில் சில விஷயத்துல கூட அதிகமாக சலிப்புடைய கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க ஒரு குழந்தையை போல இருப்பாங்க. இவங்க சில கட்டுப்பாடுகளை பின்பற்ற கூடியவர்களாகவும் பாரம்பரியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. தங்களோட குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையுமே செய்ய தயாராக இருப்பாங்க. இவர்களோட குடும்பமே இவர்களோட பலத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. நீண்ட நாளாக தொல்லை கொடுத்த நோய் தொந்தரவு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகும். மூக்குக்கு மேலே இருக்கும் கோபத்தை விலக்கி வையுங்க. இல்லை அப்படின்னா நல்ல மனிதர்களோட விரோதமும் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் அமோக லாபமும் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வழக்குகள் சாதகமாகவும் உங்களுக்கு முடியும்னு சொல்லப்படுது. புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்திற்கு பணம் போடலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்பமும் நிலவும். அரசு அதிகாரிகளோட பகையும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். நீங்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லது. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தை பாக்கியமும் உண்டாகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தங்க நகைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு பயணத்தை சேமிப்பீங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முதலீடுகளை முன் யோசனையுடன் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். தீய எண்ணத்துடன் நெருங்கும் பெண்ணை விலகி வையுங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தள்ளி போன சுபகாரியங்கள் அனைத்துமே சொல்லி வைத்த மாதிரி நடக்கும். கணவன் மனைவியிடையே அன்புகளும் அதிகரிக்கும். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிரிகளோட சூழ்ச்சியால் தொழில் பிரச்சனையும் உண்டாகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகுன்னு சொல்லப்படுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பணம் வருவதும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும்.
வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடும்னு சொல்லப்படுது. மற்றவர்களோட நலனுக்காக வாதாடி வெற்றி பெற்று கொடுப்பீங்கன்னு சொல்லலாங்க. கௌரவம் அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்ந்து நிற்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இடமாற்றமும் உண்டாகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் சுகம் சௌக்கியம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலையும் காணப்படும். பெண்களுக்கு அடுத்தவங்களால பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. பொறுப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கூடும்னு சொல்லப்படுது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்குமே சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகுக்க செய்யணும்னு சொல்லப்படுது. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் நல்ல மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ரொம்ப ஒரு திருப்தியும் இந்த வாரத்தில் உண்டாகும்னு சொல்லப்படுது. புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் பெருமையும் சேர்ப்பீங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் பாராட்டும் கிடைக்க பெறும்னு சொல்லப்படுது. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் ரொம்பவும் திருப்திகரமாகவே இருக்கும். பூச நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வழக்கு சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடும்னு சொல்லப்படுது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கைகூடும்னு சொல்லப்படுது. எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கும். தடை தாமதமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. வீண் அலைச்சலும் உண்டாகும். எதுலேயுமே கூடுதல் கவனம் இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆயில்யம் இந்த வாரத்தை மன உறுதியும் அதிகரிக்கும். சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மன வருத்தமும் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பாதிப்படையவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சற்று கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும். பரிகாரமாக துர்க்கை அம்மனை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபட எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். காரிய தடை அனைத்துமே நீங்கும்னு சொல்லப்படுது. இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்கன்னு சொல்லப்படுது. வியாபாரம் தொடர்பான பயணங்களில் நன்மை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உழைப்பை அதிகமாகி அதற்கேற்ற வருமானத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லலாங்க. தொழிலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாம். எதிரிகளோட ஆசையை தவிடு பொடி ஆக்குவீங்க. பணவரவு அதிகமாகி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு புத்திசாலின்னே சொல்லலாங்க. அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை, மஞ்சள், கருநீலம், பச்சை நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கும் திறமையும் அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்லவும் நேரக்கூடுன்னு சொல்லப்படுது. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே சீராகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலுமே தொழில் வியாபாரம் ரொம்பவே சீராகவே இருக்கும்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. அதிக உழைப்பின் பேரில் வேலைகள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்குன்னு சொல்லப்படுது. பிள்ளைகளோட எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியங்கன்னு சொல்லப்படுது. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்ட பின்னர் நல்லபடியாகவே நடந்து முடியும்னு சொல்லப்படுது. மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க கூடியங்கன்னு சொல்லப்படுது. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும்னு சொல்லப்படுது. புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த வாரம் ஆரோக்கியம் பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக பணிகளை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். உழைப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கணும்னு சொல்லப்படுது. பூசம் நட்சத்திரக்காரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் குடும்பத்தில் திடீர் பிரச்சனையும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையும் ஏற்படும். சற்று பேச்சுவார்த்தைகளை கவனமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வராதுன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் பற்றிய கவலையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது நீங்கள் சற்று கவனமாக செய்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில்